இன்றைய ஞாயிற்றுக்கிழமை 5/1/2025 5ஆம் எண் என்பது ஒரு அற்புதமான எண். இந்த 5ஆம் நம்பர் என்பது எந்த கெட்ட நேரங்கள் இருந்தாலும் 5ஆம் நம்பருக்கு பவர் அதிகம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பெருமானுடைய நாள் 5/1/2025. இந்த வருஷம் 25 புத்தாண்டிலே முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷத்தில் 48 ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை. அது வருஷத்தில் முதல் நாள். வருஷத்தில் ஆடி மாதம் ஆடி திருநாள் பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய பெரும் விழா. இந்த நாளிலே பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 2 நிமிஷத்துல சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய பிறப்பிலே பல கஷ்டங்கள் வருகிறது, பல துன்பங்கள் வருகிறது, பல துயரங்கள் வருகிறது. அது யாரால வருது? நம்மளுடைய மனம் தெளிவில்லாதனால் ஒன்று வருகிறது. நாம் கூடிய பழகக்கூடிய நண்பர்களால் தொல்லைகள் வருகிறது. நம்பர் 3, நம் உறவினர்களால் தொல்லை வருகிறது. 4, எதிர்த்து வீட்டில் வாழக்கூடியவர்கள், பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்கள் நாம் வளர்ச்சி இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் பல வகையில் நம்மளை தொல்லை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த 4 செயல்பாட்டிலிருந்து ஒரு மனிதன் செல்வாக்கோடு வாழ்வது என்பது கஷ்டம். இந்த பூமி என்பது மேடு பள்ளம் நிறைஞ்சது. நல்ல பூமி இருக்கு, கெட்ட பூமி இருக்கு. ஜப்பான், மலேசியா, இந்தோனேஷியா எல்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமியிலே நம்பர் 1 நாடு, பூகம்பத்துக்கு நம்பர் 1. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா வடக்கு திசை பேரழிவு, தென் திசையும் பேரழிவு, மேற்கு திசை எப்பொழுதும் அழிந்துதான் வரலாறே. மேற்கு தான் பலமானவள் வருகிறார், கிழக்கு திசையும் அழிவு. அப்ப இந்த 4 திசையில ஒரே ஒரு திசை தான் மேற்கு திசை தான் பலம். எந்த திசையில வீடு அமைந்தால் சிறப்பாக இருக்கும்? 2 திசை தாங்க, ஒண்ணு மேற்கு, ஒண்ணு கிழக்கு. சிலருக்கு ஜாதக ரீதியில வடக்கு பொருத்தமா இருந்தா பார்த்து வைத்துக் கொள்ளலாம். சிலருக்கு ஜாதக ரீதியில பொருத்தமாக தெற்கு பார்த்து வைத்துக் கொள்ளலாம். சரி, அடுத்து இந்த போராட்டங்களிலிருந்து விடுதலையாளருக்கு யார்? சாமி, நான் நல்லா இருக்கேன், கடவுளுக்கு தொண்டு செய்யறேன், தானம் பண்றேன், தர்மம் செய்யறேன், என்னால நிம்மதியாவே குடும்பத்தில் வாழ முடியல, மனைவியால சண்டை, பிள்ளைகளால பிரச்சனை, அலுவலகத்துல பிரச்சனை, நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கே தெரியும், ஆனா இவ்வளவு சங்கடத்தை நான் பூர்வத்தில் அனுபவிக்கிறேன், இதுக்கு தீர்வு என்ன? அப்படின்னா ஒரே தீர்வு தான். மகாசக்தி பத்ரகாளி அம்மனுடைய அருள் வேணும். இந்த தீர்வு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே 6:15 சிவன் சக்திக்கு அற்புத பூஜையும், 6:30 நவசக்தியினுடைய பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய முப்பெரும் சக்தியும் அதிபதியான மகாசக்தி பத்ரகாளி அம்மனும், அஷ்டபுஜ துர்காதேவியும், மகாலட்சுமியும், உச்சவ சக்தியாக இருக்கக்கூடிய அஷ்டபுஜ துர்காதேவி, இவள் மிக பலமானவள். இப்ப 3 சக்திகளும் பலமான சக்திகள். அப்போ உங்களுக்கு எவ்வளவு கெட்ட நேரம் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும், உங்களுக்கு யாராவது செய்வினைகள் வைத்திருந்தாலும், வில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு இருந்தாலும் இந்த ராகு காலத்திலே நிவர்த்தி செய்து விடுவார். வாரத்துல என்ன நாள் சாமி சிறப்பு? புதன், வெள்ளி. நம்பர்ல எது சாமி சிறப்பு? 1, 5, 7, 9, 11, 16, 18. இது எல்லாம் அற்புதமான தேதிகள். அற்புதம். அமாவாசையில எந்த செயலும் செயல்படக்கூடாது. இருக்கிற நட்சத்திரத்துல அருமையான நட்சத்திரம் பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம்
ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், திரிவேணி நட்சத்திரம், அஸ்வனி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இது எல்லாம் பிரம்மாண்டமான விசாக நட்சத்திரம். இது திருமணத்திற்கும் திரவ பிரவேசத்திற்கும் உகந்த நட்சத்திரம். இந்த நாளில் உங்கள் எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே இன்னும் சில நிமிடங்களிலே அம்மன் அருளை நாம் பெறுவோம். மகாசக்தி பத்ரகாளி அம்மனே, முப்பெரும் சக்தியே, அஷ்டபுஜ துர்காதேவி அம்மா, மகாலட்சுமி தாயே, அஷ்டபுஜ துர்காதேவியினுடைய உற்சவ சக்தியே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை 1/1/2025 புத்தாண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 5/1/2025. இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே அம்மா பத்ரகாளி அம்மா, உன் தலையில் இருக்கிறது 5 தலை பாம்பு அம்மா, பூரா இறங்கி வாங்க, பூரா பூ இறங்கி வரணும். மனசார இறங்கி இந்த வருஷம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணம்மா. 1000 கோடி நன்றிம்மா. குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நோயால பாதி எல்லாருக்கும் நிவர்த்தி பண்ணுமா. ஒரு பொதுவாக திருப்படி கமலத்தில் 1000 கோடி நன்றியை நான் தெரிவித்து இப்போ மகா தீபார்த்தனை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்.